விக்னேஷ் சிவன் அவர்கள் நீண்ட நாளுக்கு அப்புறமா இப்போ லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்ற படத்தோடைய ரிலீஸ்க்காக ரொம்ப ரொம்ப ஈக்கரா வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னே சொல்லலாம். இவர் மட்டும் இல்லாம அவருடைய மனைவியான நயன்தாரா அண்ட் டோட்டல் ஃபேமிலி அண்ட் அவருடைய டீம் எல்லாரும் ரொம்ப ஈக்கரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் ஆடியன்ஸும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏப்ரல் 10ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆக போது இந்த படத்துக்கான ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் அண்ட் ஆடியோ லான்ச் இது எல்லாத்தையுமே தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அதுல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம எல்லாருமே விக்னேஷ் சிவன் அவர்களை ஒரு கோணத்துல பார்த்திருக்கோம். ஆனா இப்போ ரீசெண்டா அவர் கொடுத்த இன்டர்வியூஸா இருக்கட்டும், அவர் ஆன் ஸ்டேஜ்ல அவர் பேசியிருந்த சில விஷயங்களா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் கேட்கும் போதும் பார்க்கும் போதும் அவரை இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ்ல தான் பார்க்க வச்சிருக்கு. உண்மையாலே இவ்வளோ நல்ல பையனா இருந்ததுனால தான் நயன்தாராக்கு ரொம்ப பிடிச்சது போல இருக்கே அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அந்த அளவுக்கு பெண்கள் மேல ரொம்பவே மிகப்பெரிய மரியாதையும் அவர் வச்சிருக்காரு. அவரை பத்தி அண்ட் அவருக்கும் தனுஷுக்கும் இருந்த அந்த நட்பு, இழப்புக்கான காரணம், இது எல்லாத்தையுமே தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதெல்லாத்தையும் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு விக்னேஷ் சிவன் நயன்தாரா பேர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். யாரெல்லாம் சொல்றீங்களோ அவங்க கமெண்ட் பாக்ஸ்ல ரெட் ஆட்டினோட கமெண்ட் பண்ணுங்க. எல்லைக்கை படத்துல பிரதீப் தான் ஹீரோவா இருக்காரு. கீர்த்தி செட்டி ஹீரோயின். இவங்களை தொடர்ந்து எஸ்.ஜே. சூர்யா, சீமான் இது போல ஒரு முக்கியமான பிரமுகர்கள்லாம் நடிச்சிருக்காங்க. உண்மையாலே இந்த படத்தோடைய ஒரு சில கிளிப்பிங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது, இந்த பாட்டுக்கு வைப் பண்றதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா இந்த படம் ஹிட் ஆகும் அப்படின்ட்டு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் இருக்கு. கண்டிப்பா இந்த படம் சக்சஸ் ஆகணும்ட்டு நம்மளுடைய சினி சமூகத்தின் வாயிலாக ஃபர்ஸ்ட் வாழ்த்துக்களை சொல்லலாம். ஏன்னா இந்த ஒரு டீம் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ரகிள். இந்த படத்தோடைய ரிலீஸ் டேட்ல அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கூட பல தடைகளை தாண்டி இப்பதான் ரிலீஸ் பண்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள். ஒரு படத்தை எடுக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியான விஷயம்லாம் கிடையாது. நம்ம எல்லாரும் பெரிய பெரிய ஸ்டார்ஸோடைய படத்தெல்லாம் போயிட்டு வாலண்டியா பார்த்துட்டு இருக்கோம். அதுக்காக அந்த அளவுக்கு நம்ம எல்லாரும் கொடுக்குற அந்த ஹைப்பா இருக்கட்டும், அவருடைய ஃபேன்ஸ் எல்லாருமே கிரியேட் பண்ற சில போஸ்டர்ஸ் இன்ஸ்டாகிராம்ல இருக்கட்டும், மீடியா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே அவங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம பார்த்தாலும் ரொம்ப 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 அடிமட்டத்துல இருந்து இப்படி ஒரு பெரிய லெவல்ல ஒரு டைரக்டரா பூமா இருக்க அண்ட் பிசினஸ் மேனா வளம் வந்துட்டு இருக்க விக்னேஷ் சிவன் அவர்களை பத்தி நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா இவரு பல பேருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனா மாறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. ஏன்னா இவர் நயன்தாராவுடைய வீட்டுக்காரர் அப்படின்னு சொல்லலாம், டைரக்டர் சொல்லலாம். ஆனா இவங்க ஃபேமிலியை பத்தி எடுக்கும்போது யாருமே கிடையாது. இவங்களுடைய சினிமா துறையை சேர்ந்தவங்க யாருமே கிடையாது. எல்லாருமே போலீஸ் துறையை சேர்ந்தவங்க தான். அவங்க அப்பா பாத்தீங்கன்னா சூப்பரண்டா இருந்திருக்காரு, அம்மா இன்ஸ்பெக்டரா இருந்திருக்காங்க. அந்த நேரத்துல இவங்களுடைய அப்பா இறக்குறாரு. அவங்க அப்பா இறந்த சமயத்துல கூட ஒரு விஷயம் நம்ம வீட்டுல இழக்கிறாங்க அப்படின்னும் போது நமக்கு எவ்வளவு நல்ல நல்ல விஷயங்கள்லாம் கிடைச்சிருக்கோம், நல்ல நல்ல செயல்கள்லாம் நம்ம பண்ணிருப்போம். ஆனா அவங்க இல்ல அப்படின்றதுனாலே அது எல்லாம் ஒரு சில இடங்கள்ல மிஸ் ஆகும். ஆனா அது எதையுமே மிஸ் பண்ணாம இன்னும் growth தான் கொடுத்திருக்காங்க இவங்களுடைய அம்மா. அப்பதான் இவர் முடிவு பண்ணாராம், அம்மா அவங்களுடைய உடல் உழைப்பையும் தாண்டி இந்த அளவுக்கு நமக்காக உழைக்கிறாங்க, நம்ம எது கேட்டாலுமே பண்றாங்க. ஏன்னா அந்த டைம்ல எல்லாம் இவர் என்ன பண்ணுவாருன்னா, நம்ம ஒரு ரைட்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு மனநிலையில தான் இருப்பாராம். ஹிந்தி பாடல்கள்லாம் பார்க்கும்போது அது அப்படியே தமிழ்ல இவர் ரைட் பண்ணுவாராம், பாடுவாராம். இது போலதான் இவர் இருந்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் தான் இவருக்கு வாய்ப்பு கிடைக்குது. வாய்ப்பு கிடைச்சதும் போடா போடி அப்படின்ற படம் 22 வயசுல இவருக்கு கிடைக்குது. அந்த படத்தை இவரு நல்லபடியா எடுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு ஆக்டரா கேட்கும் போது ஃபைனலா எஸ்டிஆர் கிட்ட போறாரு. எஸ்டிஆருக்கு அடுத்தடுத்த பட வாய்ப்புலாம் வந்தது. அது பெரிய பெரிய டைரக்டர்ஸ் அப்படின்றதுனால அந்த படத்தெல்லாம் முடிச்சுட்டு இந்த படத்துக்கு கரெக்டா இவருக்கு 27 வயசு இருக்கும் போதுதான் இந்த படத்தை ரிலீஸ் பண்றாங்க 2012 போடா போடி. இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கை ஆஹா ஓஹோன்னு மாறப்போகுது, அம்மாக்கு விஆர்எஸ் வாங்கி கொடுத்துடணும் இப்படிலாம் நினைச்சு அவங்க அம்மாவையும் வாலண்டியா வேலை ஒரு வருஷம் அவங்களுக்கு சர்வீஸ் பீரியட் இருந்தாலும் இல்ல தன்னுடைய மகன் நம்மளை பாத்துக்கிறான் அப்படின்ற எண்ணம் கொண்டு வரணும், நம்ம அம்மாக்கு ரெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் இவரு அவங்க அம்மாக்கு விஆர்எஸ்ஸையும் வாங்கி கொடுக்க சொல்றாரு. இது போல சில விஷயங்கள்லாம் நடக்குது. ஒரு பக்கம் படம் ரிலீஸ் ஆகுது, ரிலீஸ் ஆனா அப்படியே அவுட் ஆகுது படம். இவர் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன் அப்படின்னா இவருடைய படம் ரிலீஸ் ஆகும்போது தான் தளபதி விஜய் அவர்களுடைய துப்பாக்கி படம் ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் துப்பாக்கிலே ஃபோக்கஸ் பண்ணதுனால போடா பொடியே எல்லாரும் மிஸ் பண்ணிட்டாங்க. அது இவருக்கு மிகப்பெரிய அடியா இருந்தது. ஏன்னா அந்த டைம்ல இவர் கூட கான்டாக்ட்ல இருந்தவங்க எல்லாம் அப்படியே காணாம போயிட்டாங்களாம். இவரே கான்டாக்ட் பண்ணா கூட யாரும் ஃபோன் கால் அட்டன் பண்ணல. அந்த அளவுக்கு மனசு அப்பயும் தளர விடாம சஸ்டெயின் பண்றதுக்கு வீட்டுக்கு ஏதாவது நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைச்சு கிடைக்கிற வேலையெல்லாம் செய்யறாரு. ட்ரம்ஸ்லாம் கூட இவர் வாசிச்சிருக்காராம் கல்யாணத்துல. அதெல்லாம் தாண்டி இவர் போஸ்டர் டிசைனரா இருந்திருக்காரு. இது போல சில வேலைகள்லாம் பண்ணி தான் ஃபைனலா இவர் நானும் ரவுடி தான் அப்படின்ற படத்தை எழுதுறாரு. இவருக்கு கதை மேல அந்த அளவுக்கு காதலாங்க. எப்பவுமே கதை தான் நம்மளுடைய கடவுள் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட போராடுற ஒரு மனிதர். இந்த கதைக்கு என்ன தேவையோ அதுதான் இவர் கொடுப்பாராம். நம்ம இப்படிதான் எழுதணும், அந்த
அந்த ஒரு எண்ணம்லாம் இவருக்கு கிடையாது. ஒரு அடமெண்டான பர்சனே கிடையாதா. ரொம்ப 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 ஒரு சாஃப்டான நேச்சர் அண்ட் ஜாலி பர்சன். எப்பவுமே கூட சுத்தி இருக்கிறவங்களும் ஜாலியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பர்சனா தான் இருந்திருக்காரு. அந்த நானும் ரவுடிதான் படம் வரும்போது கதையை எடுத்துட்டு போயிட்டு விஜேஎஸ், அதாவது விஜய் சேதுபதி அவர்கள் கிட்ட சொல்றாரு. ஆனா விஜய் சேதுபதி என்ன சொல்றாருன்னா, இது என்ன கதை ஒண்ணுமே புரியலையே, நான்லாம் நடிக்கலப்பா, என் ஃப்ரெண்ட் இருக்காங்க, இவங்க இருக்காங்க, அவங்க இருக்காங்கன்ட்டு அவர் ஒரு 2-3 கான்டாக்ட கொடுக்குறாரு. அவங்களும் சரியா ரெஸ்பான்ஸ் இல்ல. ஃபைனலா விஜய் சேதுபதி அவர்களே நடிக்கிறாரு. ஸோ இதுல எப்படி நயன்தாரா கமிட் ஆனாங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் தான் இவங்க 2 பேருக்கும் நடுவுல லவ்வே ஸ்டார்ட் ஆகுது. இவருடைய நல்ல பண்புகள் எல்லாத்தையும் பார்த்து காதல்ல விழுறாங்க நயன்தாரா. ஸோ இவங்க ரொம்ப பர்சனலா பிரைவேட்டா எடுத்த போட்டோ, 2 பேரும் ஒன்னா நிக்கிற மாதிரி ஒரு போட்டோ வாங்க, அதை யாரோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இவங்க 2 பேரும் காதலிக்கிறாங்கன்ட்டு ஃபுல்லா மீடியா ஃபுல்லா பரவ நயன்தாரா அப்ப அந்த எந்த அளவுக்கு கான்ட்ரவர்சில இருந்தாங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த டைம்ல இந்த போட்டோ எல்லாம் வந்ததும் இதெல்லாம் என்ன சேரவா போகுது, போகவா போகுது, இப்படியாக போகுது, அப்படியாக போகுதுன்னு ஃபுல்லா நெகட்டிவிட்டி. நயன்தாராவை பத்தி இப்பதான் எதுவுமே பேசாம ரொம்ப சைலண்டா எல்லாரும் இப்ப த்ரிஷா பக்கம் திரும்பிட்டாங்க. ஆனா நயன்தாரா அப்ப எப்படி இருந்தாங்களோ அப்படியே தான் இப்போ இருக்காங்க. அவங்களுடைய ஒர்க்கையும் அவங்களை சுத்தி இருக்கிறவங்களையும் அவங்க நல்லா தான் பார்த்துட்டு இருக்காங்கன்றதுக்கு உதாரணமா விக்னேஷ் சிவன் அவர்களை சொல்லலாம். ஏன்னா விக்னேஷ் சிவன் அவர்கள் அவங்க மேல ரொம்பவே மதிப்பு மரியாதையும் வச்சிருக்காரு. அவங்களுடைய முதல் படத்துலயும் எல்லாரும் இப்படி தவறா பேசுறத பார்த்துட்டு கொஞ்சம் பேசுறதுக்கெல்லாம் தயங்கினாராம். அதுக்கப்புறம் தான் நயன்தாரா அவர்களும் இவரை புரிஞ்சுக்கிட்டு, இல்ல நீங்க ஒரு டைரக்டர்னா எப்படி இருக்கணும், நீங்க என்ன வேலை கொடுத்தாலும் நான் பண்ணணும், அதனால அந்த வேலையை மட்டும் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு அவங்க தான் எல்லாருமே கத்தி சொன்னாங்களாம். அதுக்கப்புறம் தான் இந்த படமே சூப்பரா எடுத்து இப்போ ரொம்ப சூப்பரான படமாவே ஹிட் ஆயிடுச்சு. கண்டிப்பா அந்த படம் பார்ட் 2 வரணும்ட்டு எல்லாரும் ரொம்ப ஈகரா வெயிட் பண்றாங்க. எந்த ஹீரோ கதை இல்ல இதுல நடிக்க மாட்டேன்னு சொன்னாரோ அவரை வச்சே படத்தை எடுத்து, அது மட்டும் இல்லாம பார்ட் 2வே வேணும்னு கேட்கிற அளவுக்கு சூப்பர் டூப்பர் ஹிட். ஸோ அனிருத் இல்லைன்னா கண்டிப்பா இவருடைய கெரியர்ல இவ்வளவு பெரிய சக்சஸ் இல்லைன்றத அவரே சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான பர்சன் தான் அனிருத். அனிருத் நயன்தாரா எல்லாமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவருக்கும் நல்லாவே க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஒவ்வொரு மூவிஸ்க்கும் அனிருத் தான் வேணும்னு கேட்கறதுக்கு ரீசன் அது இவர் கிடையாது, அனிருத்தே வாலண்டியா கூட கேட்பாராம். அந்த அளவுக்கு தான் இவங்களுடைய 2 பேருடைய நட்பும் இருக்கு. ஸோ தனுஷ் அவர்களும் அந்த அளவுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான். ஏன்னா 2 வருட டிராவல் அந்த வேலையில்லா பட்டதாரி படத்தெல்லாம் அவர் நடிச்சிருக்காரு. ஸோ க்ளோஸா இருந்திருக்காரு. அப்படிப்பட்ட மனுஷனுக்கும் நயன்தாராக்கும் தான் பிரச்சனை வந்தது. இதுக்கு இடையில இவங்களுடைய நல்ல நட்பு உடைஞ்சிருச்சு. இந்த எல்லா சலசலப்புக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற வகையில அழகாவே நீட்டா பதில் சொல்லிட்டாரு விக்னேஷ் சிவன் அவர்கள். அவர் சொல்லும் போதே, எங்க அப்பா ஜூலை 28 இறந்தாரு, தனுஷ் சாருக்கும் அதே நாள் தான் பர்த்டே, அதனால என்னவோ நான் தனுஷ் சாருக்குள்ள என்னுடைய அப்பாவை பாக்குறேன், எனக்கு அவர் அப்பா மாதிரி. அந்த லவ் எங்க 2 பேருக்கும் ரொம்ப நல்லாவே பில்ட் ஆயிடுச்சு. சில காரணங்கள், சில சூழ்நிலைகள், சில பல விஷயங்களால நமக்கே தெரியாது சில பந்தங்கள்லாம் முறியும். அந்த மாதிரி தான் இப்போ இந்த இழப்பை நினைச்சு நான் ரொம்பவே லைஃப்ல மிகப்பெரிய லாஸ்னா அது தனுஷ் சாருடைய நட்பா தான் சொல்வேன். அதுவும் இல்லாம இது போல நல்லவங்களுடைய நட்பெல்லாம் இழக்கிறத நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் அவமானமா ஃபீல் பண்றேன் அப்படின்லாம் அவர் பேசியிருக்காரு. உண்மையால இந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதரா விக்னேஷ் சிவன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா நயன்தாரா அண்ட் தனுஷ் இவங்க 2 பேருக்கும் எந்த அளவுக்கு மோதல்ல இருந்தாங்க அப்படின்றத நம்ம பார்த்திருந்தோம். ஆனா தன்னுடைய மனைவியும் தப்பா பேசாம, தனுஷ் அவர்களையும் தவறா எதுவுமே சொல்லாம, இவருக்கு இருக்கிற அந்த அன்பு பத்தியும் நட்பு முறிவு பத்தியும் பேசியிருக்கிறது, அப்பா மாறின்லாம் சொல்றதெல்லாம் ரொம்ப பெரிய ஒரு விஷயம். ரொம்ப ரொம்ப நல்ல மனிதர், பண்பான மனிதர்ன்ட்டு ஒவ்வொரு பேச்சிலையும் அவர் பேசும்போதே சிரிச்சுக்கிட்டே பேசுறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம இவருடைய ஆரம்ப காலகட்டத்துல லாடம் அப்படின்ற படத்துல இவரு சின்னதா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது பேட்டா காசு 150 ரூபான்னு போட்டு 100 ரூபாய் ஒரு பர்சன் கொடுத்தாராம். அப்போ அவரையே நம்ம ப்ரொடியூசரா மாத்தணும் அப்படின்ற மைண்ட் செட் பண்ணாராம் விக்னேஷ் சிவன் அவர்கள். ஸோ அதையும் இந்த மேடையில அவர் பேசியிருக்காரு. சொல்லப்போனா இவருடைய உலகமே இப்ப மாறிடுச்சு. நயன்தாராவை நம்ம பார்த்தது வேற, அவர் பார்க்கறது வேற. இப்ப அவங்களுடைய குழந்தைங்க 2 பேரும் வந்ததுக்கு அப்புறம் டோட்டலா வேறையா மாறிட்டாங்களாம். இந்த அளவுக்கு நயன்தாரா மாறுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லையா. லைஃப் ஃபாதர்ஹுட்னா இப்படிதான் இருக்குமா அப்படின்றத ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வராராம். அண்ட் இப்போ ரீசெண்டா அந்த ஈவெண்ட்ல கூட ஒரு சர்ப்ரைஸ் என்ட்ரிலாம் நயன்தாரா கொடுக்கும்போது பின்னாடியும் தன்னுடைய மகன்களுடைய வீடியோவும் சர்ப்ரைஸா வந்தது. அப்போ அந்த பசங்க சொல்லும் போது கூட என்ன சொல்லுவாங்களா, அப்பா அழாதீங்க, நாங்க இருக்கோம், நீங்க சூப்பர் ஃபாதர், எங்களுக்கு நாங்க எப்பவுமே உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்போம்ட்டு, லவ் யூப்பா அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. அதை பார்த்துட்டு அவங்களுடைய பாட்டி அம்மம்மா எல்லாருமே ரொம்பவே அழுதுருப்பாங்க, நயன்தாரா உட்பட கண் கலங்கிருப்பாங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட்டிவான ஃபேமிலி கிடைக்கிறது தான் ஒரு வரம் தான். அந்த வரம் இவருக்கு கிடைச்சிருக்கு. ஆரம்பத்தில் இந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காரு. அதுக்கான ஒரு வெற்றி பாதையாக தான் நம்ம இதை பார்க்கணும். யாரும் தவறா பேசிடக்கூடாது. ஸோ ஹவுசிங் போர்டுலயே வளர்ந்து இப்போ எத்தனையோ வீடுகள் இருக்கு, அந்த பல பேருக்கு வேலை கொடுத்துட்டு இருக்காரு. இப்போ வரைக்கும் அவருடைய கேரக்டர் மாறல. அவரை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே பெரிய பெரிய ஆட்களா இருந்தாலுமே இவர் அவங்க கிட்ட எந்த அளவுக்கு பழகணும், எப்படிலாம் பேசணும்ன்றது ரொம்ப நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்காரு. அதனாலதான் இப்போ வரைக்கும் எல்லாருமே இவர் கூட நட்புல இருக்காங்க. அந்த வகையில நீங்க விக்னேஷ் சிவனை பத்தி என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல
பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க.